மாப்பிள்ள லிஸ்ட் படி எல்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துட்டேன்னா சொல்லு, நம்ம ஆளுகளை விட்டு வாங்கிட்டு வர சொல்லு. எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாரு. ஹாய் தாமரை, இங்கே பாரு, இது எல்லாமே உனக்கு தான். இது நமக்கு பிறக்க போற பிள்ளைக்கு தோ குழந்தைகள் போட்டோ, சிடி, புத்தகங்கள் மற்றும் பல. இது மட்டும் இல்ல, பின்னாடி ஒரு லோடு மாங்காய் 2 மூட்டை சாம்பல் வந்துகிட்டே இருக்கு. கர்ப்பமா இருக்கும்போது நல்ல புக்ஸ், நல்ல சாங்ஸ் கேட்டா நமக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமாவும் அறிவாவும் பிறக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா பூலாந்தேவின் பேர் வைக்கிறோம். அன்பு செலுத்துறதுல அன்னை தெரசா மாதிரியும் ஆம்பளை புள்ள பிறந்தா ஊரை காலி பண்ணிட்டு போயிடணும் மாப்பிள்ள. மாமா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வளர்க்கணும். இனிமே நீ வெஜிடபிள்ஸ், பால், பழங்கள் தான் அதிகமா சாப்பிடணும். சரியா? இந்தா மொபைல போடு. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். மாப்பிள்ள, புள்ள பிறந்து வளர்க்கறது இருக்கட்டும், முதல்ல பொண்டாட்டிய ஒழுங்கா வளங்க. ஆசையா வாங்கி கொடுத்தா தட்டி வருது. யோ மாமா, இப்ப எது கோவமா போறவ? அடிக்காம போச்சு அதே சந்தோஷம். புலியூருக்காரங்க உன்னை வெட்ட வந்தாங்கல்ல, அதுக்கு தாமரை தான் காரணம்னு தாத்தா வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. சுத்தம். ஏதோ கர்ப்பமா இருக்காளே, எப்படியாவது மனசை மாத்தி சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். அதுக்கும் வச்சுட்டாங்களா ஆப்பு? ஒவ்வொரு வாட்டியும் இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே என் வாழ்க்கை போயிருது. சரி மாப்பிள்ள, இந்த சாமானெல்லாம் நான் என் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறேன். எதுக்கு? அத்தை மாசமா இருக்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, ஆக்கிடலாம். வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். இவ எங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். வயித்துல உன் குழந்தை வளருதுன்னு சந்தோஷப்படாத. புருஷங்க சந்தோஷமா இருந்தாலே பொண்டாட்டிகளுக்கு பிடிக்காத. உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா நேத்து எங்க ஆளுங்க உன்னை கொல்ல வந்தப்போ ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்னு போச்சு. என்னால உன்னை கொல்லவும் முடியல, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியல. நான் எங்க ஊருக்கே போறேன். இனிமே இவ்ளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்க? கண்ணத்துல முத்தம் கொடுக்கறியா? உனக்கு அறிவில்ல? சாரி சாரி சாரி, என்ன மன்னிச்சுக்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தாமரை கிளம்பிருச்சுங்கத்த, வந்துருவான். வந்துட்டு ஆமா, ஆலாத்தி எடுங்க. ஓலாத்தி என்னப்பா? ஒண்ணு வேண்டாம். ஏன் எடுத்து போறாங்க? ஆலாத்தி எடுக்கறாங்களா? போன வைங்க நீங்க. இவங்க கெட்ட கெடுக்க ஆலாத்தி. என்னம்மா வந்துட்டியா? வாமா போலாம். வாமா. என்னம்மா தாமரை, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உள்ள வர்றப்ப அழுகணும், வெளியில போறப்ப நல்லா ஹாப்பியா போகணும். இதே கண்ணி அடிச்சானா? ஒன்னு அடிச்சானா? அடிச்சுட்டானா? டேய், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை கழிட்டு அடிச்சுட்டான்டா. அவன் மனுஷனாடா. டேய், அவன் சும்மா விட மாட்டேடா. எதுக்குடா என்ன போட்டு அடிக்கிறீங்க? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே. தாமரை, வருத்தப்படாதம்மா. தட்டி கேட்கறதுக்கு தான் உன் தாய் மாமே உள்ள போயிருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவுயா குடும்பப்படுத்துறது? அப்படியே மிஞ்சி போனாங்கன்னா எனக்கு சுப்ரீம் கோர்ட் வரையும் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அடிச்சா நானும் கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னையே. தெளிவா சொல்லியிருந்தா நானும் உள்ள போயிருக்க மாட்டேல. அவ என்னையும் அடிச்சு விட்டியா? உன்னையும் அடிச்சுட்டானா? அவன ரெண்டுல ஒண்ணு பாத்துறடா. இருடா, அவன் பக்கம் யாரும் போக வேண்டாம். அவன் அடியே வேற மாதிரி இருக்கு. என்ன நம்ம பார்க்காத அடியா? சொன்ன கேலியா? நீ இல்லையா அவன் போனாலும் அடிக்கிறாயா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதே இல்லை. வெளியில சொன்ன வெக்க கேடு, சொல்லலண்டா மான கேடு. 1000 சொல்லுப்பா, இன்னைக்கு அவனை வெட்டா போட மாட்டப்பா. என்ன கேட்கணும்? ஏப்பா அடிக்கிறா? இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் யாரும் இருக்க கூடாது. கோ கோ. அவன் வாய போந்துட்டு தெரியுதா? போங்க அண்ணே, தூக்கி வா. எல்லாம் தூக்குங்கடா. டேய் வாங்கடா, சீக்கிரம் போகலாம். நீ எங்கடா வர்ற? உங்க வீட்டு பொண்ணு பாதுகாப்புக்கு நீங்க வந்தீங்கல்ல, இப்ப உங்க வீட்டு பொண்ணு வகுத்துல எங்க வீட்டு வாரிசு வளருது. அதனால பாதுகாப்புக்கு நான் வருவேன். முதல்ல மண்டையில முடிய வளர. நீ மூளைய வளர்க்க பாரு. வாரிசு அப்புறம் வளர்க்கலாம். நீ மட்டும் தானே வர்ற? நான் ஒருத்தன் போதும், உங்க ஊருக்கே சமம். வாடா. வர்றேன்டா. சாமி 18ஆம் படி கருப்பு தாமரைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கணிச்சு சொல்றான். இரியா யாரும் எடுக்க வேண்டாம், பொதுவான ஒரு ஆள் எடுக்க சொல்லு. பொதுவான ஆள்னா
டேய் சூர்யா வாடா. எதுக்குடா? வாடா, வந்தா தானே தெரியும் நல்லதா கெட்டதானே. ஒரு சீட் எடு. எங்க அண்ணன் என்ன கிளியா? அவர் சீட் எடுக்க சொல்றீங்க? அட ஏன்டா நீங்க வேற. நானே என் தாமரை மாசமான விஷயத்தை எப்படி என் மாமங்கிட்ட சொல்றேன்னு ஐயோ, முடிச்சுக்கிட்டு என்னடா இருக்கேன். யோசிக்கிற? சீட் எடு. சரி எடுப்போம். நான் படிக்கிறேன். இருங்கடா, இருங்கடா. அப்படியே நான் நான் படிக்கிறேன். படிக்கிறேன். நான் தான் படிப்பேன். படிச்சு சீக்கிரம் சொல்றா. என்ன எழுதிருக்காங்க? மாமா ஐயோ, இவனா? நீங்களே படிங்க மாமா. ஆண் குழந்தை பிறந்தா ஆர்யா, பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா. நான் எழுதின பேரு. என்ன மாமா படம் எது எடுக்க போறீங்களா? அத நான் கேட்கணும். டேய், அண்ணாச்சி எது கேட்டாலும் உடனே சொல்ல வேணாமா? அதாவது பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சீட் எழுதி குளிக்க போட்டு பார்த்தோம். யாருக்கு பிறக்க போற குழந்தைக்கு? ஏன் வாய பத்துற? நான் சொல்றேன். நம்ம தாமரை கர்ப்பமா இருக்கல்ல. கர்ப் போச்சு. கர்ப் கர்ப். ஐயோ, பேரன் லவ்லி போட்ட அண்ணாச்சி. கர்ப் கர்ப் இல்ல, பாம். கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? இப்ப வரண்டா. பம் வந்துருச்சு. டேய் வரங்க. ஐயோ இவட்ட அடியோ கூட வாங்கிடலாம். சட்டையை வேற கிழிச்சு விட்டுருவானே. தாருமண்டியா உன்னே தாண்ட. இல்ல ஒன்னதான் கூப்பிடுறாரு. வரமாட்டேன். ஐ வந்துட்டேன். ஏண்டா இதயக்க நீ கதையை முடிச்சிட்டுவான்னு சொன்னா தாமரை கர்ப்பமா இருக்கான்னு சொல்றதே தப்பு. இதுல பிறக்காத குழந்தைக்கு சீட்டு குலுக்கி பேர் எழுதி பாக்குறீங்களா? மாமா வலிக்குது. ஏண்டா அடிக்கவே இல்லை. குழந்தை பேர் எழுதி இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் கோவம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ புரியாத பேர் அனுஷ்கா புனுஷ்கா. நான் சொல்லல சட்டையை கிழிச்சு விட்டுருவேன்னு. அவ கருப்பமானதுக்கும் இவங்க பேர் வச்சு விளையாண்டதுக்கும் நான் என்னடா பண்ணுவேன்? இந்தா கனி சாப்பிட்டானா? அவன் சாப்பிடாம இருக்கேன். உங்களுக்கு என்ன? நீங்க சாப்பிடுங்க. என்னமோ உனக்கு மட்டும் அக்கறை இருக்கிற மாதிரியும் எனக்கு அக்கறையே இல்லாத மாதிரியும் பேசுற. ஆமா, அவன் பொண்டாட்டி திட்டி வெட்டி போக சொல்லிட்ட. என்ன அவன் ரொம்ப அக்கறை வேண்டி கிடக்கு. ஏய், நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி பேசுறேன். உங்களை யாரும் குத்தம் சொல்லல. நீங்க சாப்பிடுங்க. கனி சாப்பிடவாயா? இல்ல தாத்தா, எனக்கு பசிக்கல. தாத்தா மேல கோவமாப்பா? ஐயோ அப்படிலாம் இல்ல தாத்தா. இந்த தாத்தா உசுரோடு இருக்கிறது உனக்காகத்தாயா. ஏன் தாத்தா ஃபீல் பண்ற? இல்லப்பா, உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போன்னு சொன்னது தப்பு தான். அதை நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? உன் மேல எந்த தப்பும் இல்லை தாத்தா. அவன் என்ன கொலை பண்ண வந்திருக்கான்னு நினைச்சு நீ போ சொன்ன. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதான் செஞ்சிருப்பேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம்பா. தாமரை ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறா. நீ அவளுக்கு நல்லதை சொல்லி வீட்டுக்கு கூட்டு வாப்பா. என்ன தாத்தா சொல்ற? இல்லப்பா, இந்த பரம்பரை பகையெல்லாம் என்னோட போகட்டும். தாத்தா நீ போய் கூட்டு வாப்பா. தாத்தா நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் தாத்தா. நான் போய் கூட்டு வரேன். கனி. ஹலோ மாப்பிள்ள. என்ன மாமா, என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? மாப்பிள்ள, உனக்காக நான் இங்கே ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி. சரி, நீ எப்படி இருக்க? நானா? நான் கேவலப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ள, இங்க என்ன பிரச்சனைன்னா, பொண்ணுக்கு சித்த பெண் ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய கட்டணும்னு ஒருத்தன் இருந்தால. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ உள் மூலமோ வெளி மூலமோ வாங்கியிருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னையவே கூப்பிட்டு பொக்கு பொக்குன்னு அடிக்கிறாங்க. நான் உனக்காகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, பாடி தாங்காத, நான் கிளம்பி வந்துடுறேன். நீ ஒன்றும் இங்கே வர வேணாம், நான் கிளம்பி அங்கே வரேன். என்ன மாப்பிள்ள இங்கே வர்றியா? ஐயா, எதுக்கு வர்ற? சரி, நான் பார்த்துக்கிறேன். வா. ஃபோனை என் பொண்டாட்டி கிட்ட கொடு. சரி.